தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்துல ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில அந்த குழந்தைங்களுக்கு 40 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பத்தல, உணவு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிஸ்கட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. எப்படி உணவு இல்லாம போனது? இத்தனை அந்த ஸ்கீம் அமல்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க குழந்தைங்க இத்தனை பேர் இருக்காங்க, இது புதுசா கொண்டுட்டு வரல. எப்படி ஒரு ஸ்கீம்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது எப்பயுமே நிறைய குறைகள் இருக்கும். ஆனா இந்த ஸ்கீம் இத்தனை நாளா செயல்பட்டு இருக்கு. இந்த ஸ்கீமை செஞ்ச கான்ட்ராக்டர் தான் இப்பவும் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை கான்ட்ராக்டரை மாத்தினாங்களா என்னவோ தெரியல. ஆனா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு பிஸ்கட் கொடுத்துருக்காங்க. பிஸ்கட் எவ்வளவு நேரம் பசி தாங்கும்? இந்த அரசாங்கத்தோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? குழந்தைங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அப்போ பற்றாக்குறை உணவு தயாரிச்சிருக்காங்க. கொடுத்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் திருப்தியான உணவு கொடுத்திருப்பாங்களா? அதுவும் சந்தேகமா இருக்கு. அப்போ இந்த மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் எந்த அளவுக்கு கண்காணிக்குது? இப்போ இங்க ஊழல் நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவின் அளவை குறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமா வெளிப்படுது. இப்படி ஒரு கேவலமான முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னாரு. இவர் என்ன மௌன சாமியார் மாதிரி வாய் மூடி மௌனமா உட்கார்ந்துட்டாரு. என்ன நிர்வாகம் பண்றாரு இவரு? வெளியே மக்களை சந்திச்சு நிறைய குறைகள் கேட்டாலே அங்க அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எதையுமே யாரையும் மக்களையே சந்திக்க மாட்டேன், அதிகாரிகளை சந்திக்க மாட்டேன், ஏன் உங்க கட்சிக்காரங்களை கூட சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குடிசை வீட்டுல புதுசா சமைஞ்ச பிள்ளை மாதிரி சட்டமன்றத்துல தலைமைச் செயலகத்துல வாயை மூடி மௌனிய நவதுவாரங்களையும் மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி இருந்தா எப்படி ஒரு நிர்வாகம் சரியா இருக்கும்? இன்னைக்கு எங்கெங்க எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் யார் மேனேஜ்மெண்ட் பண்றது? சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாய் கிளிய பேசுறாருல்ல, அவருதான் ராஜ்மோகன். அவர் என்ன பண்றாரு? ஸ்கூலுக்கு எல்லாம் உணவு முறையா வழங்கப்படுதா இல்லையான்னு கண்காணிக்கணும் இல்லையா? அவர் முறையான உத்தரவு பிறப்பிச்சிருந்தாருனாக்க இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்குமா? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு குழந்தைங்கள பசியும் பட்னியுமா போடுறீங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அந்த பெற்ற தாய்மார்கள் ஸ்கூல்ல உணவு கொடுப்பாங்க, தன் பிள்ளைகளுக்கு சரியா கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த தாய்மார்கள் பிள்ளைங்களை நம்பி அனுப்பிடுறாங்க. ஆனா ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர்களை நம்பாம வேற என்ன செய்ய முடியும்? இந்த ஆசிரியர்களே இவ்வளவு பெரிய முறைகேட்டுல ஈடுபட்டா கட்டாயம் இந்த முறைகேட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும், சஸ்பெண்ட் பண்ணியாலும், கைது செய்தாலும்